இதுவரையும் எனக்கு எந்த விதமான கருத்தும் என்னுடைய இல்லை. மாநில தலைவர் சார், உங்களுக்கு அந்த கருத்துக்கள் இருக்கும்ல சார்? இல்லை, என்னுடைய கருத்து நான் சொல்ல முடியாது. எனக்கு சிபிஐ என்கொயரி நாளைக்கு இருக்கு, முன்கூட்டியே போகிறாரு. இன்னைக்கே டெல்லியில ரகசிய சந்திப்புலாம் இதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர் டெல்லிக்கு போறது எதுக்காக உங்களுக்கு தெரியும். இது முதல் முறை போல கரூர் நடந்த சம்பவத்துக்காக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அதையும் எதையும் நீங்க இணைத்து பேசுவது என்பது அது இப்படி எந்த வகையில் இருக்குன்னு எனக்கு இல்லை. அதை பத்தி நான் இன்னைக்கு எந்த கருத்து என்ன சொல்ல முடியும். திமுக கூட்டணி கட்சிகள் சிலிண்டர் விலை, பெட்ரோல் தட்டுப்பாடு குறித்து போராட்டம் பண்றாங்க சார் நாளைக்கு. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் அன்னைக்கு ஏற்கனவே சொன்னேன். அதாவது இன்னைக்கு கப்பல் வந்திருக்கு, எதனால் வந்திருக்குன்னு தெரியும். ஒரு உண்மை நிலைமையா நாட்டு மக்களுக்கு போயிடணும். உலகம் பூரா போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் மட்டும் எந்த போரும் இல்லை. ஆனா இங்க தமிழ்நாடு மட்டும் தான் ஒரே அக்க போரா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே அக்க போரா இருக்கு. இந்தியாவில் எந்த போரும் இல்லை. ஆனா உலகத்தில் போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடக்கக்கூடிய காலங்களில் என்னெல்லாம் நடைபெறுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் பிரதமர் நேற்று பேசியிருக்காங்க, இது குறித்து கூட்டம் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் முறையா கொடுக்க வேண்டுங்கிறதுல இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. இவ்வளவு பேசுறவங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்புன்னு சொன்னாங்களா? குறைச்சாங்களா? பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாயும் குறைப்புன்னு சொன்னாங்களா? இதுவரையும் குறைச்சாங்களா? இல்ல காவிரி குண்டாறு இணைப்புன்னு சொன்னாங்களே, இணைச்சாங்களா? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டம் ஏதாவது நிறைவேற்றினார்களா? அதையெல்லாம் பற்றி சொல்லாமல் நடைபெறுகிற உலகத்தில் நடைபெறுகிற போர் காரணமாக ஒரு சில சூழ்நிலை ஏற்பட்டால் கூட இதையெல்லாம் பெருசுபடுத்துவது எந்த வகையில் நியாயமா இருக்க முடியும்? உண்மையில் நம்ம இப்ப நீங்க நேற்று திருப்பதியில வாங்க கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இன்னைக்கு எல்லா பெட்ரோலுமே கூட்டமா இருக்க மாதிரி. இப்ப நீங்க கூட என்ன உங்களுக்கு டீசல் பெட்ரோல் கிடைச்சதா இல்லையா? உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது அவங்க கையில பணம் இருக்கு, அரசாங்கத்துடைய பவர் இருக்கு, என்ன வேலைலாம் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நிச்சயமா ஓட்டு மட்டும் மாத்தி போடுவாங்க. திமுக கூட்டணி தமிழகத்தில் வலுவா இருக்கு, அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் மாற்று கூட்டணி உருவாகலன்னு விசிகே சொல்றாரு. விசிகே தலைவர் திருமாவளவன் அவங்க கூட்டம் வலுவான்னு எப்படி சொல்ல முடியும்? எண்ணிக்கையில கூடி இருக்குன்னா எண்ணத்தில் கூடியிருக்கா, எண்ணிக்கையில கூடியிருக்கா? மக்களுடைய எண்ணம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு மனம் மாறி இருக்கிறது. ஆனா இதுக்கு முன்பு உள்ள பொதுத்தேர்தல் தான் எடுத்து பாருங்க. முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போதே நிறைய கூட்டணி சேர்த்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்களா? வெற்றி பெறல. ஆனா கூட்டணி என்பது முக்கியமல்ல. நீங்க ஆட்சி செய்யும் போது மக்களுக்கு என்ன நன்மையை செய்தீர்களா, தீமை செய்தீர்களா, அதை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. பீகார்ல உள்ள நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு இபிஎஸ்க்கு ஏற்படும் அப்படின்னு துணை முதல்வர் விமர்சனம் வச்சிருக்காரு. அதிமுகவை பிஜேபி கபலீகரம் பண்ணிடும். பீகார்ல நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இதை பத்திரிகை போயிட்டா நீங்க அதை வேற நீங்க பெருசா போடுங்க. ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறீங்க. ஆனா தமிழக அரசு மக்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. 17ஆம் தேதி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சென்னையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அதில் என்னுடைய கருநாகராஜன், ஜெயபிரகாஷ், தமிழிசை திருநெல்வேலியில் கலந்துக்கிறாங்க. நான் மதுரையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் நான் மதுரையில் கலந்து கொள்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரிலே கலந்து கொள்கிறார். அதே மாதிரி தஞ்சாவூரில் டிடிவி தினகரன் அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டம், அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக மக்களுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்களோ, எதிரான என்ன செயலாம் ஏற்பட்டதோ, அதாவது உதாரணமாக கஞ்சா, போதைப்பொருள், நடைபெறுகிற படுகொலைகள், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. 17ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்படும்.